தாவேகா தொண்டர்கள் எல்லாம், உங்க அம்மா என்ன சேர்த்து வைப்பாளா? தளபதி! அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியோட வலம் வந்துகிட்டு இருக்காய்ங்க. என்னடா நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம் அப்படின்னா, கோடி பேர் இப்ப. 1,00,00,000 பேர் இப்ப. 1,00,00,000 பேர் உறுப்பினர்களா சேர்ந்திருக்காய்ங்க இப்ப. என்னடா சொல்றீங்க? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள 1,00,00,000 பேரா? நம்புற மாரி இல்லையே! அ. உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா நம்புற மாரி இல்லையே! ஏன்னா, இவிங்க வந்து ஃபேக் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் 300,00,00,000, 400,00,00,000, 500,00,00,000. சினிமால வந்து இவங்க அண்ணன் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இவிங்க வந்து பண்ணாத பித்தலாட்டம் கிடையாது, பண்ணாத அயோக்கியத்தனம் கிடையாது. பண்ண ஒட்டுமொத்த மொள்ளமாரித்தனத்தையும், முடிச்சவைக்கித்தனத்தையும் எல்லா கன்றாவையும் பண்ணிட்டு உட்காந்துருப்பாய்ங்க. 300,00,00,000 வசூல் பண்ணுச்சு, இந்த படம் 400,00,00,000 வசூல் பண்ணுச்சு, அப்படின்னு சொல்லி வடை சுட்டுக்கிட்டு, ஊர ஏமாத்திட்டு சுத்திட்டு திரிவாய்ங்க. அதே மாரி வந்து அரசியல்லயும் கோடி பேரு. இந்த கோடி அப்படின்னு சொல்லியே பேசி, பேசி பழகுன வாய் சும்மா இருக்காது. அது எதையாவது ஒண்ண உளறிக்கிட்டு, எதையாவது ஒண்ண பேசிக்கிட்டே இருக்கும். அது வந்து அரசியல் வரைக்கும் வந்து நிக்கிது. உண்மையிலேயே கோடி பேர் சேர்ந்திருப்பாய்ங்களா? அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா, அ நம்ம சீமான் அண்ணன் கட்சி தொடங்கி 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் கட்சி தொடங்கி, அவர் மக்கள் பிரச்சனைக்கு போய் களத்துல நின்னு, அவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்கு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 36,00,000 பேரு 36லருந்து ஒரு 37,00,000 பேரு வந்து அவர நம்பி வாக்களிச்சிருக்காங்க. 15 வருஷம் களத்துல பணியாற்றி மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த சீமான் அண்ணனே 36, 37,00,000 வாக்கு தான் வாங்கியிருக்கிறாரு. எப்புட்றா 1,00,00,000 பேர் வந்து நீங்க மனசாட்சியே இல்லாம உறுப்பினர்களா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றீங்க? ஏன் சொல்றேன் அப்டின்னா, இவிங்க டிவிகே மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கு. அதுல போய் தான் இவிங்க வந்து உறுப்பினரா சேரணும். அதுல வாக்காளர் அட்டை கேட்குறாய்ங்க. நீங்க வந்து உறுப்பினரா சேரணும்னா, வாக்காளர் அட்டை குடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 1,00,00,000 பேர்ட்ட இவிங்க வாக்காளர் அட்டை வாங்கி சேர்த்துருக்காய்ங்க அப்படிங்கிறது தான் டேட்டா. இவிங்க சொல்றதுபடி பார்த்தோம் அப்படின்னா. உங்களுக்கு 1,00,00,000 பேர்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையேடா! ஏன்னா, விஜய்க்கு ரசிகனா இருக்கிறவன் பூரா ட்ரவுசர் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்கான். அவன்ட்ட ஏது வாக்காளர் அட்ட? அவன்கிட்ட என்ன இருக்கும்னா, அந்த ஸ்கூல்ல கழுத்துல போடுவாங்கல்ல ஐடென்டிட்டி கார்டு. அதுதான் இருக்கும். அத அனுப்பிவுட்டு, அத வச்சுக்கிட்டு எதுவும் உறுப்பினரா சேர்த்துக்கிட்டாய்ங்களா? அப்படிங்கிறது தெரியல. மனசாட்சியோட நடந்துக்கங்கடா. எப்புட்றா டேய்! கோடி பேர் அதுவும் 1 வருஷத்துல மக்கள் பிரச்சனைக்கு குரல் குடுக்கல. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. எதுக்கும் வரல வெளில. ரோட் ஷோ நடத்திக்கிட்டு, அ சும்மா அப்படி கைய காட்டிக்கிட்டு, அ கழுத்துல துண்ட போட்டுக்கிட்டு, நீ பாட்டுக்கு வந்து நீ பண்ற கோமாளித்தனத்துக்கெல்லாம் வந்து கோடி பேர் எப்புட்றா சேருவான்? அதெல்லாம் நம்புற மாரியே இல்லையேடா! அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அ ஸ்கூல் பசங்க கிட்ட கழுத்துல போடுற ஐடி கார்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ வாங்கிட்டு உறுப்பினர் கார்டு குடுத்துட்டாய்ங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வந்து வாக்காளர்களா இருக்கிறவங்ககிட்ட வாக்காளர் அட்டையெல்லாம் இருக்காது. ஸ்கூலுக்கு போறவன் தான் 75 விழுக்காடு வந்து விஜய் ரசிகனா இருக்கிறான். ஆனாலப்பட்ட சீமான் அண்ணன், இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா அரசியல் களத்துல இருக்கிறாரு. அவரே 36,00,000 வாக்கு தான் வச்சிருக்கிறாரு. இவரு வந்து கோடி உறுப்பினர்கள சேர்த்துட்டாராம். அந்த கோடி பேரும் வரக்கூடிய 2026 எலக்ஷன்ல இவருக்கு ஓட்டு போட்டு தள்ளப் போறாங்களாம். டேய்! என்னங்கடா? உருட்டுறது தான் உருட்டுறீங்க. கொஞ்சம் அளவா உருட்டுங்கடா! அப்படிங்கிறத வந்து நம்ம தாவேகா தொண்டர்கள்ட்ட சொல்லிக் கொள்ள வேண்டிய ஏன் நான் தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள்ன்னு சொல்லாம, தாவேகா தொண்டர்கள்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தாவேகா தொண்டன் வேற, விஜய் ரசிகன் வேற. விஜய் ரசிகன்றவன் வந்து விஜயுடைய திரைப்படங்கள பார்த்து விஜய்க்கு வந்து ரசிகனா மாறியிருப்பான். தொண்டங்கிறவன் கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு அந்த கட்சிக்கு வந்து தொண்டனா மாறுவான். இதுல சீமான் அண்ணனுக்கு வந்து நெறைய பேர் வந்து சமூக ஊடகங்கள்ல எழுதி வர்றத நான் பார்த்துருக்கேன். எனக்கு விஜய் அவர்களுடைய நடிப்புக்காக விஜய் வந்து திரைப்படங்கள பார்த்து நான் விஜய்க்கு ரசிகனா இருக்கேன். ஆனா அரசியல் ரீதியாக நான் சீமானுடைய மாணவன், சீமானுடைய தொண்டன் அப்படின்னு நான் வந்து நெறைய சமூக ஊடகங்கள்ல பதிவுகள் பார்த்துருக்கேன். அதே மாரி ஸ்டாலின் புடிக்கும். ஏடிஎம்கேல இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து விஜய் ரசிகனா இருக்கிறவன் பூரா அப்படியே தாவேகா தொண்டனா கன்வெர்ட் ஆயிருவான் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதனால வந்து 1,00,00,000 பேர் வந்து சேர்ந்ததுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோ, எவிடன்ஸோ இவங்க கிட்ட கேட்டா இருக்காது. எப்படி வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன்ல வந்து 400,00,00,000, 500,00,00,000ன்னு சொல்லி ஊர ஏமாத்திட்டு சுத்திட்டு இருந்தாங்களோ, அதே மாரி வந்து உறுப்பினர் சேர்க்கையிலயும் நாங்க வந்து 1,00,00,000 சேர்த்துட்டோம், 2,00,00,000 சேர்த்துட்டோம்ன்னு சொல்லிட்டு ஊர ஏமாத்திட்டு சுத்திட்டு திரியிறாய்ங்க. இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா
15 வருஷம் கஷ்டப்பட்டு களத்துல நிக்கிறவரே 35, 36 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு. இவனுங்க வந்து முதல்ல அத பீட் பண்ணட்டும். நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன முதல்ல இவனுங்க ஓவர்டேக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் இவனுங்க கோடி உறுப்பினர் வந்து கோடி ஓட்டு வாங்கலாம். யார்றா நீங்க காமெடி பண்ணிட்டுருக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.